7 தலைமுறைக்குப் பின் எங்கள் குடும்பத்தில் பிறந்த முதல் பெண் குழந்தைதான் மரகதம். அதனால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அவள் மிகவும் செல்லம். மரகதம் கேட்டு எதையும் அவள் பெற்றோர் மறுத்தது கிடையாது. மரகதத்திற்கு 17 வயதில் அந்த ஊர் ஜமீனின் மகனான சேகர் என்பவர் மீது காதல் ஏற்பட்டது. அவளின் காதல் ஊரார் அனைவருக்கும் தெரிந்த நிலையில் மரகதத்தை சேகருடன் சேர்த்து வைப்பதுதான் சரி என்று அவளின் சகோதரர்கள் முடிவு செய்தனர். ஆனால் பண்ணையாரின் மகனான சேகர் ஊரில் மிகப்பெரிய பணக்காரர். அவர்களுக்கு இணையாக சீர்கொடுக்க வேண்டுமென்றால் தங்களின் மொத்த சொத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அவளின் தாய் நினைக்க, உடன் பிறந்த சகோதரர்களோ தன் தங்கைக்காக தங்களின் பங்கையும் வரதட்சணையாக கொடுக்க முன்வந்தனர். தன் ஒரே தங்கையின் வாழ்க்கைக்காக தங்களின் வாழ்க்கையை அடமானம் வைக்க துணிந்த அவளின் சகோதரர்கள் அவர்களின் மொத்த சொத்தையும் விற்று தன் தங்கையின் திருமணத்தை ஊர் திருவிழா போன்று விமர்சையாக நடத்தி காட்டினர். 10 வருடங்களுக்கு பிறகு மரகதம் தன் உடன் பிறந்த சகோதரர்களை அழைத்து கொண்டு தனது குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைப்பதற்காக தன் குடும்பத்துடன் சென்றிருந்தாள். செல்லும் வழியில் எதிர்பாரா விதமாக எதிரே வந்த லாரி மரகதம் சென்ற வாகனத்தின் மீது மோதியதால் அவளின் 3வது சகோதரரான அன்பு அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார். அன்றிலிருந்து அன்புவின் மனைவி பித்து பிடித்தவள் போல அந்த ஊரில் வலம் வந்தாள். கணவன் இல்லாமல் தனது 2 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு தான் என்ன செய்ய போகிறோம் என்ற கலக்கம் அவளுக்குள் வந்தது. ஆனால் மரகதமோ தன் குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி தன் அண்ணன் குடும்பத்திற்கு ஊன்றுகோலாக இருந்தாள். மரகதம் மாதம் தவறாமல் தன் அண்ணன் குடும்பத்திற்கு தபாலின் மூலம் பணம் அனுப்பி விடுவாள். ஆனால் தன் கணவன் இறந்த துக்கத்தை தாங்க முடியாத அன்புவின் மனைவி அவன் இறந்து 5 வருடங்களுக்கு பிறகு அவளும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள். தாயின் சடலத்திற்கு முன்பு அந்த 2 குழந்தைகளும் திக்கு தெரியாமல் நின்றதை பார்த்த மரகதம் தன் அண்ணன் குழந்தைகளை தன்னுடன் வைத்து வளர்க்க முடிவு செய்திருந்தாள். அதற்கு அவளின் கணவன் சேகர் அதை மறுத்துவிடவே வேறு வழியின்றி இருவரையும் தன் கிராம வீட்டிலேயே வைத்து வளர்த்து வந்தாள். தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் அண்ணன் குழந்தைகள் இருவரையும் கிராமத்திற்கு சென்று பார்த்து வருவாள் மரகதம். சில வருடங்களுக்கு பிறகு முதுமையின் காரணமாக மரகதத்தின் கணவன் சேகர் இறந்து விடவே மரகதம் தன் மூத்த மகனான குமாருக்கு தன் அண்ணன் மகளை திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்தாள். அங்கு கிராமத்தில் பெற்றோரை இழந்த சாரதா வளர்ந்தது அந்த சிறிய ஓட்டு வீட்டில்தான். தாயின் முகத்தை பார்க்காத நடேசனுக்கு தாய்க்கு தாயாக இருந்து வளர்த்தவள் அவனது அக்கா சாரதா மட்டும்தான். நடேசன் தன் அக்கா சாரதாவின் மேல் உயிரையே வைத்திருந்தான். காலையில் வேலைக்கு செல்பவன் இரவு நேரங்களில் சாரதாவிற்கு பாதுகாப்பு அரணாக இருந்தான். சாரதாவிற்கு அப்போது வயது 19. கிராமத்தில் உள்ள சில ஆண்கள் சாரதா தன் வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்வது உண்டு. இதனை தெரிந்து கொண்ட மரகதம் தன் மூத்த மகனான குமாருக்கு தன் அண்ணன் மகளான சாரதாவை உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் குமாருக்கு சாரதாவை துளியும் பிடிக்காது. குமார் பலமுறை தன் தாயிடம் இதை பற்றி எடுத்து சொல்லியும் கூட மரகதம் அதனை மறுத்துவிடவே தன் தாயின் பேச்சை மீற முடியாத குமார் சாரதாவை ஊரார் அறிய திருமணம் செய்து கொண்டான். திருமணம் முடிந்து பல கனவுகளோடு தன் புகுந்த வீட்டிற்குள் நுழைந்த சாரதாவிற்கு அவளின் கணவன் குமார் அன்று முதலிரவில், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. எங்க அம்மா போட்ட கண்டிஷனால தான் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு என் கூட வேலை செய்கிற திவ்யா என்கிற பெண்ணை தான் பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு செய்திருந்தோம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் குறுக்க நந்தி மாதிரி நீ வந்துட்ட என்றதும் சாரதா, உங்களுக்கு அந்த திவ்யாவை பிடித்திருந்தது என்றால் நீங்க அவளையே திருமணம் செய்திருக்கலாமே. எதற்காக என்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்? நீ கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான், எங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மா உங்க அப்பா மேல வச்ச அன்பு பாசத்துக்காக இன்று என் வாழ்க்கையை அடமானம் வச்சுட்டாங்க. என் அம்மாவின் பேச்சை மீற முடியாமல் தான் நான் உன் கழுத்தில் 3 முடிச்சு போட்டேனே தவிர எனக்கு உன்மேல் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நீயே சொல்லு, நீ எனக்கு பொருத்தமான பெண்ணா? என் கலருக்கும் உன் கலருக்கும் ஒத்து வருமா? என் காதலி திவ்யா வாயத் திறந்தா அருவி மாதிரி இங்கிலீஷ் மழை கொட்டும். ஆனா உனக்கு
இங்கிலீஷில் 4 வார்த்தையை சேர்த்து ஒன்றா பேச தான் தெரியுமா? இல்லை 4 பேருக்கு முன்னாடி தான் நாகரிகமாக நடந்துக்க தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? மாட்டில் இருந்து பால் கறக்க தெரியும், நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ண தெரியும். அதை விட்டா வேற உனக்கு என்ன தெரியும்? இப்படிப்பட்ட ஒன்றை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே எங்கள் அம்மா, அவங்கள சொல்லணும். என்னால் உன் கூட வாழ்நாள் முழுக்க வாழ முடியாது. எனக்கு மனைவி என்று ஒருத்தி இருந்தா அது திவ்யா மட்டும்தான். நீயே என்னை விவாகரத்து செஞ்சிடு. ஏன் அதை மட்டும் நான் செய்யணும்? விவாகரத்து ஒன்றும் என் முடிவு இல்லையே என்று சாரதா கூறியதும் குமார், இங்க பாரு, என்கிட்ட விதண்டாவாதம் பண்ணாத. நான் விவாகரத்து செய்யறதா இருந்தா எங்க அம்மா என்னிடம் 1000 கேள்வி கேட்பாங்க. என்னால் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுவே விவாகரத்து உன் முடிவாக இருந்தால் என்றதும் சாரதா, ஓஹோ, உங்க பாவத்திற்கான பழியை நான் ஏத்துக்கணுமா என்று சாரதா கேட்டதும் குமார் அவளின் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். அதன் பிறகு சாரதா தன்னுடைய முதலிரவே தனக்கு கடைசி இரவானதை எண்ணி வருந்தினாள். தன் வாழ்க்கை அன்றுதான் தொடங்கப் போகிறது என்று நினைத்த சாரதாவிற்கு தன் வாழ்க்கை இந்த இரவோடு முடியப் போகிறதாம் என்று நினைக்கையில் அவள் கண்களில் அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. எப்படியாவது தன் கணவனின் மனதை மாற்றிவிட வேண்டும் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டாள் சாரதா. மறுநாளிலிருந்து எப்படியாவது தனது கணவன் குமாரின் மனதை மாற்றிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவளும் பல யுக்திகளை பயன்படுத்தினாள். ஆனால் குமார் சாரதாவை கண்டுகொள்வது இல்லை. அதனால் இருவரும் 4 சுவற்றுக்குள் அந்நியராகவும் அனைவரின் முன்பும் கணவன் மனைவியாகவும் நடித்து கொண்டிருந்தனர். தாயென்று ஒருத்தி இருந்தால் பெண்ணானவள் தன் மனக்குமுறலை அவளிடம் சொல்லி ஆறுதல் தேடலாம். தாயும் இல்லாத தந்தையும் இல்லாத சாரதாவிற்கு தனது அந்த இக்கட்டான சூழ்நிலையை யாரிடம் சொல்லி புலம்புவது என்று தெரியவில்லை. நடேசன் தனது கிராமத்தில் இருந்து வாரத்திற்கு 2 முறை என தன் அக்கா சாரதாவிற்கு தொலைபேசியில் அழைத்து பேசுவது வழக்கம். தன்னை விட சிறிய வயதான தனது தம்பியிடம் தன் குடும்ப விஷயத்தை சொல்லி அவனை கஷ்டப்படுத்த சாரதா விரும்பவில்லை. அதனால் அந்த வீட்டில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவள் யாரிடமும் எதுவும் தெரிவிக்காமல் மறைத்து விட்டாள். வெளிநாட்டிற்கு சென்றிருந்த தனது நாத்தனார் ராணி அன்று தனது குடும்பத்துடன் தன் அண்ணன் வீட்டிற்கு வந்திருந்தாள். மாமியார் மரகதம் உணவு பரிமாற அங்கிருந்த டேபிளில் அமர்ந்து அனைவரும் உணவருந்தி கொண்டிருந்தனர். அப்போது மாடியிலிருந்து இறங்கி வந்த சாரதாவை பார்த்ததும் நாத்தனார் ராணி, அம்மா, உனக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கல என்றதும் மாமியார் மரகதம், ஏண்டி இப்படி கத்தி பேசுற? அவ காதுல விழப்போகுது. எதுவா இருந்தாலும் மெல்லமா பேசு. நான் எதற்காக மெதுவா பேசணும்? நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இவளை எதற்காக என் அண்ணன் குமாருக்கு திருமணம் செய்து வைத்தாய்? பாவம், எங்க அண்ணன் குமார் நல்லா படிச்சவன். அவனுக்கு போய் இப்படி ஒன்றும் தெரியாத, அதுவும் ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? நாளை பின்ன 4 பேருக்கு முன்னாடி 4 வார்த்தையை சேர்த்த மாதிரி இங்கிலீஷ்ல உன் மருமகளுக்கு பேசதான் தெரியுமா? இல்ல அவனுக்கு ஏற்றாற் போல உடை அணியதான் தெரியுமா? என்னதான் பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் செஞ்சாலும் குடிசை ஒன்றும் மாளிகையாகாது என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அதனை கேட்ட சாரதாவிற்கு கண்களில் தண்ணீர் பொங்கி வழிந்தது. தன் கணவன் தன்னிடம் கூறிய அதே வார்த்தைகளை தன் நாத்தனார் மூலம் மீண்டும் கேட்டதும் சாரதாவின் மனம் நொறுங்கி போனது. தான் தன் கணவனுக்கு பொருத்தமான மனைவி கிடையாதோ என்ற எண்ணம் சாரதாவிற்கு அப்போது உண்டானது. உடனே சாரதா தன் கணவன் குமாரை தொலைபேசியில் அழைத்து விவாகரத்திற்கு சம்மதம் என்று தெரிவித்தாள். அவளின் அந்த பேச்சை கேட்டதும் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த குமார் சாரதாவை அழைத்து கொண்டு வக்கீலின் வீட்டிற்கு சென்றான். பல கனவுகளை சுமந்தபடி குமாரை கரம் பிடித்த சாரதா வேறு வழியின்றி தன் மனதை கல்லாக்கி கொண்டு விவாகரத்து விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டாள். அன்று இரவு 12 மணி ஆன பின்பும் கூட தன் கணவன் குமார் வீட்டிற்கு வரவில்லை. நடு இரவு 2 மணி. வாகன சத்தம் கேட்டவுடன் ஓடோடி சென்று வாசல் கதவை திறந்தாள் சாரதா. சாரதா தன்னை விவாகரத்து செய்ய சம்மதம் தெரிவித்ததை எண்ணி மகிழ்ச்சியில் முழுவதுமாக குடித்துவிட்டு அன்று வீட்டிற்கு வந்தார். அங்கே காரில் இருந்து கீழே இறங்கிய தன் கணவன் குமார் சுயநினைவற்று தள்ளாடியபடி தரையில் விழுந்த தன் கணவனை தன் தோளில் சுமந்தபடி தன் அறைக்கு கூட்டிச் சென்று மெத்தையில் படுக்க வைத்தாள் சாரதா.
அங்கே குளிர் ஊட்டப்பட்ட அறையில் குமாரின் உடம்பு குளிரில் நடுங்கியது. அதனை பார்த்ததும் சாரதா ஒரு போர்வையை கொண்டு வந்து அவன் மேல் போர்த்தி விட்டாள். இருந்தும் அவன் கை கால்கள் நடுக்கத்தில் படபடக்கவே அவனது உள்ளங்கால் உள்ளங்கைகளை சூடு பறக்க தேய்த்து விட்டாள். மீண்டும் மீண்டும் குளிர் அடங்காததால் தன் உடல் சூட்டால் அவனின் நடுக்கத்தை குறைக்க எண்ணிய சாரதாவிற்கு அன்றைய இரவு முதல் இரவு ஆனது. தன் கணவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த நொடி ஒரு மனைவியாக அவனிடம் இருந்து விடுதலை பெற சாரதாவிற்கு மனமில்லை. மறுநாள் காலை மயக்கம் தெளிந்து குமார் மெத்தையில் இருந்து எழுந்து திரும்பி பார்க்கவே அங்கே சாரதா களைந்த முடியுடன் முகத்தில் இருந்த குங்குமம் களைக்கப்பட்டு அவளது ஆடைகள் கசங்கியபடி தனது அருகில் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த குமாருக்கு அதிர்ச்சி. ஒரு ஆணாக அன்று இரவு தனக்கும் சாரதாவிற்கும் இடையே நடந்தது என்ன என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது. எந்த பெண்ணிடம் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று குமார் விரும்பி கேட்டானோ அதே பெண்ணிடமே தன் கற்பை இழந்து விட்டோமே என்று அவன் மனம் நொந்து போனது. கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்கக்கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. குற்ற உணர்ச்சியில் சாரதாவிடம் எதை பற்றியும் கேட்காமல் அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். 2 மாதங்களுக்கு பிறகு அன்று வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு எப்போதும் போல சாரதா குளித்து முடித்துவிட்டு வாசலில் கோலமிட்டு கதவில் தொங்கவிடப்பட்டிருந்த தபால் பெட்டியிலிருந்து அன்று தங்களுக்கு வந்த தபால்களை எடுத்து படித்து பார்த்து கொண்டிருந்தாள். அதில் தனது விவாகரத்து நோட்டீஸை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் மயங்கி கீழே தரையில் சுருண்டு விழுந்தாள். அப்போது சாரதாவை பார்த்த கணவன் குமார் அவளை எழுப்ப அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். அப்போது அவளது கையில் இருந்த காகிதத்தை எடுத்து படித்து பார்த்தான். அதில் வருகின்ற 3ஆம் தேதி இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று எழுதியிருந்தது. சத்தம் கேட்டு அங்கே ஓடோடி வந்த தன் தாய் மரகதத்தை பார்த்ததும் குமார் தன் கையில் இருந்த விவாகரத்து பத்திரத்தை மறைத்து வைத்து விட்டான். பின்பு குமார் சாரதாவை தூக்கிச் சென்று தனது அறையில் இருந்த மெத்தையின் மேல் படுக்க வைத்தான். உடனே மரகதம், குமார், என்னப்பா, சாரதாவுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கேட்க குமார் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றான். அதை பார்த்ததும் தாய் மரகதம், என்னப்பா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? முதல்ல நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை உடனே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு என்றதும் குமார் மருத்துவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். அரை மணி நேரத்தில் அங்கு வந்த மருத்துவர் மருமகள் சாரதாவை பரிசோதனை செய்துவிட்டு சாரதா கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார். அதை கேட்டதும் மரகதத்தின் மனம் பூ போல மலர்ந்தது. ஆனால் குமாருக்கு இதற்கு மேலும் தான் சாரதாவை தண்டிப்பது முறை கிடையாது என்று நினைத்தவன் தனது கையில் இருந்த விவாகரத்து நோட்டீஸை கிழித்து அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டான். அவன் கிழித்தது அந்த காகிதத்தை மட்டும் கிடையாது, அவன் மனதில் பூட்டி வைத்திருந்த அவள் காதலையும் தான். மறுநாளில் இருந்து குமார் தன்னை மாற்றிக்கொண்டு சாரதாவை முழு மனதுடன் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். தன் கணவனின் இந்த மாற்றம் சாரதாவிற்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தியது. இருந்தும் சாரதாவின் நாத்தனார் ராணி மட்டும் ஒவ்வொரு முறை வீட்டிற்கு வரும்போதும் சாரதாவை பணத்தை காரணம் காட்டி குத்தி பேசிக்கொண்டே இருப்பாள். மாமியார் மரகதம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அவள் பேசுவதை நிறுத்தியது கிடையாது. இதனால் காலப்போக்கில் சாரதா தன் நாத்தனார் ராணியை முழுவதுமாக வெறுக்கத் தொடங்கினாள். இதற்கிடையில் குமாருக்கும் சாரதாவிற்கும் தேவி என்ற ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது. தேவி வளர வளர தேவதை போல அழகில் சிறந்து விளங்கினாள். படிப்பில் கெட்டிக்காரி, நடிகையாக வேண்டும் என்பதே அவளின் முக்கிய குறிக்கோள். அதற்காக சிறு வயதிலிருந்தே தன்னை தயார்படுத்தி கொண்டவள்தான் தேவி. கூத்துப்பட்டறைக்கு சென்று நடிக்க கற்றுக்கொண்டாள். நடனத்தில் பரதநாட்டியம், குச்சிப்பிடி, கதகளி என்று அனைத்தும் அவளுக்கு அத்துப்பிடி. சாப்பாட்டில் கூட கஞ்சத்தனம்தான். தினமும் யோகா பயிற்சி, ரன்னிங், வாக்கிங் என்று தன் உடல் அழகை மெருகேற்றிக் கொள்வதற்காக இது போன்ற பயிற்சிகளை தினமும் செய்வது உண்டு. சினிமா வாய்ப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற ஒரு சில சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் என்ற பெயரில் சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தினமும் பதிவிடுவாள். அவளின் வீடியோக்களை பார்க்கும் சிலர் அவளை தனது குறும்படங்களில் நடிக்க அழைப்பு விடுத்தும் கூட சாரதா அதனை மறுத்து விடுவாள். தேவிக்கு பக்கபலமாக இருந்து நடிப்பு கலைக்கு உதவுவது அவளது பாட்டி மரகதம் மட்டும்தான்.
அதனாலேயே தேவிக்கு தன் பாட்டியின் மீது அலாதி பிரியம். அப்படி இருக்க அன்று சாரதாவின் தம்பி நடேசன் தனது கிராமத்தில் இருந்து கிளம்பி தன் அக்காவின் வீட்டிற்கு வந்திருந்தான். அக்கா, கிராமத்தில் எனக்கு வசதி வாய்ப்பு எதுவும் இல்லாத காரணத்தினால பொண்ணு தர எனக்கு மறுத்துட்டாங்க. நானும் ஒண்டிக்கட்ட. அந்த சின்ன ஓட்டு வீட்டில் ஒவ்வொரு நாள் இரவும் தனிமையில் கழிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு தெரியுமா? அம்மா இல்லாமல் வளர்ந்த என்னை தாய்க்கு தாயாயிருந்து வளர்த்தது நீதானே. நீதான் எனக்கு உன் வீட்டில் ஒரு அடைக்கலம் கொடுக்கணும். இந்த வீட்டில் வேலைக்காரங்களை ஒருத்தரா ஏதோ ஒரு மூளையில் நீ போடுறது தின்னுப்புட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடப்பேன். என்னை திரும்ப போன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. எனக்கு அந்த கிராமத்தில் என்ன தெரியும்? உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை என்று சொன்னதும், நீ தாராளமாக இனிமே இந்த வீட்டில் இருந்துக்கலாம். உன்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க என்றாள் சாரதா. அன்றிலிருந்து நடேசன் தன் அக்காவின் வீட்டிற்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரனாக வாழ்ந்து வந்தான். சாரதாவின் மகள் தேவியை கல்லூரிக்கு அழைத்து செல்வது, வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவது என்று தேவியை தன் மகள் போல பார்த்து கொண்டான். சாரதா 3 வேளையும் சமையலறையே கதி என்று கிடப்பாள். அப்பா குமாரோ பணத்தை எந்த ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு பணம் போடலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று தொழில் பற்றிய சிந்தனை மட்டும்தான். இதனால் பல நாட்கள் தனிமையை உணர்ந்த மகள் தேவிக்கு தன் தாய்மாமன் நடேசனின் வருகை மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. சிறிது நாட்களிலேயே நடேசன் தேவியின் மனதில் நீங்காத இடம் பிடித்து விட்டான். அதனால் தேவி தன் தாயிடம் கூட சொல்லாத விஷயங்களை தன் தாய்மாமனிடம் சொல்வது உண்டு. அன்று எப்போதும் போல நடேசன் தேவியை கல்லூரியிலிருந்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அங்கே சமையலறையில் சாரதா இரவு உணவிற்காக தயார் செய்து கொண்டிருந்தாள். அந்நேரம் காரில் வந்து இறங்கிய தேவி தன் தாய் மாமனிடம் சிரித்து பேசுவதை பார்த்த சாரதாவிற்கு அவர்களின் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. 18 வயது நிரம்பிய தேவி ஒருவேளை தன் தம்பி நடேசனை காதல் செய்கிறாளோ? தன் தம்பியின் எண்ணமும் அதுதானா என்று பல கேள்விகள் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. தன் மகள் தேவியோ அடிக்கடி தாய்மாமனுடன் வெளியே செல்வது, இரவு நேரம் வீட்டிற்கு வருவதுமாகவும் இருந்தாள். அதிலிருந்து சாரதா அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் உற்று நோக்கத் தொடங்கினாள். ஆனால் அங்கே தேவியோ தன் காதலை தன் தாய் மாமனிடம் தெரிவிக்கவே அதனை நடேசன் மறுத்துவிட்டான். அதனால் மனமுடைந்த தேவி வரும் வழி முழுவதும் கண்ணீரை சிந்தியபடியே வந்தாள். அதனை பார்த்த நடேசன் அவளுக்கு அறிவுரை கூறி அவளை திருத்த முயற்சி செய்தான். இதற்கிடையில் சாரதாவோ தன் மகளின் கனவிற்கு முட்டுக்கட்டை இடவே வருத்தத்தில் வாடிய தேவிக்கு அவள் கனவை நோக்கி பயணம் செய்ய உற்ற துணையாக இருந்தது தாய்மாமன் நடேசன் மட்டும்தான். இதை அறியாத சாரதாவோ தனது மகள் தன் தம்பி நடேசனுடன் பழகுவதை துளியும் பிடிக்காமல் நடேசனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைத்தாள். நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நடேசா. நீ இந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ திரும்ப நம்ம கிராமத்து வீட்டுக்கே போயிடு என்றதும் நடேசன், அக்கா, திடீர்னு என்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னா நான் எங்கே போவேன்? கிராமத்தில் எனக்கு யாரும் இல்லேன்னு சொல்லிதானே நான் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்தேன். இப்ப நீயே என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியே என்றான் நடேசன். இதற்கு மேலே என்னை எந்த கேள்வியும் கேட்காத. இனிமேல் நீ ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ இங்கு இருந்தால் தேவையில்லாமல் எனக்கும் உன் மாமாவுக்கும் தான் பிரச்சனை. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொல்லி அவனது பையை அவன் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள் சாரதா. தன் அக்கா நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் ஒன்றும் அறியாத நடேசன் அழுது கொண்டே தன் கிராமத்திற்கு மீண்டும் திரும்ப சென்று விட்டான். மறுநாள் காலை மாடிப்படியில் இருந்து கீழே தவறி விழுந்த மாமியார் மரகதத்தை குமார் மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தான். அங்கே முதுமையின் காரணமாக மரகதத்திற்கு சிகிச்சை அளிக்க போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் மரகதத்தின் உயிர் மருத்துவமனையிலேயே பிரிந்தது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று அனைவரும் பாட்டி மரகதத்தின் உடலிற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அப்போது அங்கே தன் பாட்டியின் சடலத்தின் மேல் தன் பாட்டியை நினைத்து கதறி அழுத தேவி வந்தவர்கள் போனவர்கள் என்று 1000 பேர் அங்கு வந்து செல்ல தன் தாய்மாமனை தேடி அவள் கண்கள் அலைந்தது. அப்போது தேவி தன் தாய் சாரதாவை பார்த்து, அம்மா, யார் யாரோ நம்ம பாட்டி உடம்புக்கு
மரியாதை செலுத்தி போறாங்க. ஆனா நம்ம மாமா எங்க என்று கேட்டதும் சாரதா தன் மகளிடம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். தேவி பலமுறை வற்புறுத்தியும் சாரதா அவளது கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. 2 வாரங்களுக்கு பிறகு சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த சாரதாவிடம் தேவி, அம்மா, நான் உன்னிடம் எத்தனை முறை கேட்டிருப்பேன், மாமா எங்க, அவரு எங்கே போயிருக்கிறாரு என்றதும் சாரதா, எனக்கு தெரியாது. அது எப்படிமா உனக்கு தெரியாம இருக்கும்? மாமா உன்னிடம் எதுவும் சொல்லாம எங்கும் போக மாட்டாரே, நீ ஏதோ மறைக்கிற என்றாள் தேவி. ஆமாடி, நான் தான் மறைக்கிறேன். இப்ப அதுக்கு என்ன? உன் மாமா இந்த வீட்டில் இல்லை. நான் தான் அவனை கிராமத்துக்கு திரும்ப போக சொன்னேன் என்றாள். ஏமா அப்படி செஞ்ச? மாமாவுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா என்று தேவி கூறியதும், என்ன மாமா மேல கரிசனம் பொங்குது என்று சாரதா கேட்டதும், அம்மா, என்ன இருந்தாலும் மாமா உன் கூட பிறந்த தம்பி இல்லையா? உன் சொந்த ரத்தம் இல்லையா? யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி அந்த கிராமத்துல, அதுவும் அந்த ஓட்டு வீட்டில் அவரால் எப்படிமா இருக்க முடியும்? நாம தானே உலகம் நினைச்சு இந்த ஊருக்கு வந்தாரு. இப்ப எதற்காக நீ அவரை திரும்ப ஊருக்கு அனுப்பின? என்ன காரணம் என்று தேவி கேட்டதும், காரணமா? அவனை இந்த வீட்டிலிருந்து வெளியில அனுப்ப எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு உன்னிடம் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாள் சாரதா. அதற்கு தேவி, எனக்கு இப்போ என்ன காரணம் என்று தெரிந்தே ஆகணும். சொல்லுமா, சொல்லு என்றதும் சாரதா, நீயும் நடேசனும் பழகுவது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி மாமா என்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கல. எனக்கு தான் மாமாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மாமாவை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் என்று தேவி கூறியதும் கோபமான சாரதா, என்னடி பேசுற? உங்க பாட்டி என் மேல இறக்கப்பட்டு என்னை உங்க அப்பாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனா திருமணம் செஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து இப்ப வரைக்கும் உங்க அத்தை, அதுதான் என்னோட நாத்தனார், ஒவ்வொரு நாளும் பணத்தை காரணம் காட்டி என்னை குத்தி குத்தி பேசுறது எனக்கு தாண்டி தெரியும். பணக்கார வீட்டில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஓட்டு வீடு மாளிகை வீடு ஆகுமான்னு அவ கேட்கிற கேள்விய இப்ப நினைச்சாலும் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அதே நிலைமை உனக்கு வரணுமா? என் தம்பிக்கு இருக்க ஒரு வீடு கூட கிடையாது என்ற காரணத்தினால் கிராமத்தில் ஒருத்தர் கூட அவனுக்கு பொண்ணு தர முன் வரல. இந்த நிலையில உன்னை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் உங்க அத்தைக்காரே என்ன பேச்சு பேசுவா? அந்த பேச்சையெல்லாம் என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியாது என்றதும் தேவி, அம்மா, யாரோ ஒரு 3வது மனுஷனை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் என் தாய்மாமனையே கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? அவரை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னோட எதிர்காலம் நிம்மதியா இருக்கும் என்றதும் சாரதா தன் கையில் வைத்திருந்த பாத்திரத்தை கோபத்தில் தரையில் தூக்கி எறிய, அதை பார்த்ததும் பயத்தில் தேவி எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். நடேசன் தன் காதலை மறுத்துவிட்டாலும் சம்மதம் தெரிவித்தால் தன் தாய் மாமனை தன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று நினைத்த தேவிக்கு இனிமேல் தன் வாழ்க்கையில் நடேசன் என்ற ஒருவர் கிடையாது என்பதை சாரதாவின் கோபம் தேவிக்கு உணர்த்தியது. அதனை புரிந்து கொண்ட தேவி தனது கனவை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினாள். ஆனால் இதை அறியாத சாரதாவோ அடுத்த நாளிலிருந்து தன் மகளின் ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்கினாள். அது மட்டுமல்லாது அவளின் கனவிற்கு முட்டுக்கட்டை போடவே, இதற்கு மேலும் தான் இந்த வீட்டில் இருந்தால் தனது லட்சியத்தை அடைய தனது தாய் சாரதாவே தடையாக இருப்பாள் என்று நினைத்த தேவி வீட்டை விட்டு செல்ல முடிவு செய்தாள். அதனால் அன்று இரவு தனக்கு தேவையான அளவு கொஞ்சம் பணம் மற்றும் உடைகளை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அன்று இரவு வீட்டை விட்டு சென்றாள். மறுநாள் காலை சாரதா எப்போதும் போல தேவியின் அறைக்கு சென்று தான் கொண்டு வந்த காஃபியை அங்கிருந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு சென்றாள். காலை 8 மணிக்கு எல்லாம் கல்லூரிக்கு செல்ல தயாராகும் தன் மகள் அன்று மணி 10 ஆன பின்பும் கூட அவளது அறையிலிருந்து வெளியே வராத காரணத்தினால் அவளின் அறைக்கு சென்று பார்த்தாள் தாய் சாரதா. அங்கே தான் கொண்டு வந்த காஃபி அப்படியே இருந்ததை பார்த்ததும் தேவி, தேவி என்று கூக்குரலிடவே சத்தம் கேட்டு மேலே வந்த கணவன் குமாரை பார்த்ததும் சாரதா, என்னங்க, நம்ம பொண்ணு தேவியை காணோம். அவ என்ன சின்ன குழந்தையா? இங்கேதான் எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடிப்பாரு என்றான் குமார். இல்லைங்க, நான் வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் சல்லடை போட்டு தேடிட்டேன். தேவி இங்கு இல்லை என்றதும் பதறிப்போன குமார்,
தேவியின் நண்பர்கள் மற்றும் அவள் வழக்கமாக செல்லும் இடங்களுக்கு சென்று அவளை பற்றி விசாரிக்கவே தன் மகள் தேவி அங்கு வரவில்லை என்று தெரிந்த பின்பு சாரதாவின் மனம் எரிமலையாய் கொதித்து போனது. தேவியின் இந்த செயலுக்கு காரணம் தனது தம்பி நடேசன் தான் என்ற உண்மை தன் கணவருக்கு தெரிய வந்தால் என்ன நடக்குமோ என்ற பயமும் அவளுக்குள் வந்தது. எங்கு தேடியும் தேவி கிடைக்காததால் காவல்துறையில் புகார் செய்யலாம் என்று முடிவு செய்தனர். ஆனால் நாத்தனார் ராணி, அண்ணா, தேவி வயசு பொண்ணு, தேவியை காணவில்லை என்று காவல்துறையில் புகார் கொடுத்தால் பின்பு அவளது வாழ்க்கை என்னவாகும்? யாருக்காவது இந்த விஷயம் மட்டும் தெரிந்தால் அவளை யார் திருமணம் செய்து கொள்ள முன் வருவார்கள்? என்று ஒரு நாள் மட்டும் பொறுத்திருப்போமே. தேவி தப்பான முடிவு எடுக்கும் பெண் கிடையாது, அவள் கண்டிப்பாக என்று வந்து விடுவாள் என்று கூறியதும் குமாருக்கு தன் தங்கை ராணி சொல்வதும் சரி என்று பட்டது. ஆனால் அன்று இரவு முழுவதும் தன் மகள் தேவிக்காக வாசலை நோக்கியபடியே அவர்களின் கண்கள் இருந்தது. காலை விடிந்து சூரியன் எழுந்தும் கூட தன் மகள் தேவி தன் வீட்டிற்கு வராததால் வேறு வழியின்றி காவல்துறையில் புகார் அளித்தனர். அங்கே காவல்துறை அதிகாரி குமார் மற்றும் சாரதாவை பார்த்து, உங்க பொண்ணுக்கு ஏதாவது காதல் சமாச்சாரம் என்று கேட்டதும் குமார் ஒரு கணம் நிமிர்ந்து பார்க்க உடனே காவல்துறை அதிகாரி, 18 வயசு என்பது ரெண்டுங்கெட்டாம் வயசு. இந்த வயசுல பசங்களுக்கு எது சரி எது தப்புன்னு எதுவும் புரியாது. பெத்தவங்க நாம அவங்க கண்ணுக்கு எதிரியாக தான் தெரிவோம். கையில புத்தகத்தை கொடுத்து நம்ம பசங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஆனா நம்ம பசங்க ஸ்கூலுக்கு தான் போறாங்களான்னு என்ன நிச்சயம் இருக்கு? பசங்களை சொல்லி எந்த தப்பும் இல்லை. பெத்தவங்க நாம தான் பிள்ளைங்க மேல கண்ணும் கருத்துமா இருக்கணும். நிறைய வீடுங்களில் ஸ்ட்ரிக்ட் என்ற பேர்ல பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேல் கண்டிப்புடன் நடந்து கொள்ளும்போது அதை பிடிக்காம நிறைய பசங்க வீட்டை விட்டு இப்படி தான் ஓடி போயிடுறாங்க. அதனால கேட்டேன், உங்க பொண்ணுக்கு ஏதாவது காதல் என்று இருக்கான்னு இழுக்க உடனே குமார், இல்லை சார், என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்றதும் காவல்துறை அதிகாரி, இங்க வர்ற எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. சரி சரி, உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டதும் உண்மையை அறியாத சாரதா சிறிதும் யோசிக்காமல், சார், என்னோட தம்பி நடேசன் மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் என்றதும் குமார் ஒரு கணம் சாரதாவை உற்று நோக்கினான். நடேசனா? அது யாரு என்று காவல்துறை அதிகாரி கேட்டதும் சாரதா, ஆமா சார், 2 வாரத்திற்கு முன்பு என் தம்பியின் நடவடிக்கை எனக்கு பிடிக்காததால் நான் தான் அவனை ஊருக்கு கிளம்பி போக சொன்னேன். அதனால எனக்கு என்னமோ என் தம்பி மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என் தம்பியை நீங்க விசாரிக்கும் விதத்தில் விசாரிச்சிங்கன்னா உண்மை என்னன்னு தெரியும் என்றாள் சாரதா. அதன் பிறகு நடேசன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டான். இரவு முழுவதும் அவர்களின் துன்புறுத்தலுக்கு ஆளான நடேசன் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட நடக்கக்கூட இயலாதவனாய் ஒரு புழுவை போல சுருங்கி தரையில் மயங்கி விழுந்தான். அன்று இரவு எப்போதும் போல வெளியே பாதுகாப்பிற்கு சென்றிருந்த காவல்துறை அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் தேவியை பார்த்ததும் அவளை அழைத்து கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்தனர். அங்கு வந்ததும் குமாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தன் மகள் கிடைத்துவிட்டால் போதும் என்று காத்து கொண்டிருந்த சாரதாவிற்கு தொலைபேசியின் மணி அழைப்பு சற்று மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. வேக வேகமாக சேலையை தூக்கி கட்டிக்கொண்டு தனது காரில் ஏறி காவல் நிலையத்திற்கு சென்றாள். அங்கே ஒரு மூலையில் சற்று மெலிந்த தேகத்துடன் ஒரு நாற்காலியின் மீது தேவி அமர்ந்திருந்தாள். அதை பார்த்ததும் சாரதா தேவியை கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தாள். அப்போது அங்கே வந்த காவல்துறை அதிகாரி சாரதாவை பார்த்து, அம்மா அம்மா, ஒரு நிமிடம் நிறுத்துங்க. இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் உங்க வீட்டில் போய் வச்சுக்கோங்க. ரத்தம் சொட்ட சொட்ட நடக்கக்கூட முடியாமல் கால்களை தாங்கியபடி அப்பாவியான முகத்துடன் வந்து நின்ற நடேசனை பார்த்ததும் சாரதா, அப்பாவியான என் பொண்ண, அவ மனசை களைச்சு அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவன்தான், இந்த படுபாவிதான் என்று கூச்சலிட உடனே காவல்துறை அதிகாரி, கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. பெரியவங்க பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு உங்க பேச்சு. உங்க பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாளா என்று கேட்டதும் சாரதா, ஆமா சார். நீங்க அதற்கு தடை போட்டீங்களா? அதாவது நடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா என்று கேட்டதும் மீண்டும் சாரதா, ஆமா என்று தனது மெல்லிய குரலில் கூற, உங்க பொண்ணு வீட்டில் இருந்து ஓடி போனதுக்கு காரணம் உங்க தம்பி இல்லை,
உங்கள் பொண்ணை நடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதால தான் உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. கையில் இருந்த காசு பணம் 2-3 நாளில் கரைஞ்சு போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஓரமாக நின்றுட்டு இருந்தா. நீங்கள் புகார் கொடுத்த புகைப்படத்தோட இந்த பொண்ணோட முகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் தேவி என்று எங்களுக்கு தெரிய வந்தது. உங்கள் பேச்சை கேட்டு அப்பாவியான இந்த பையனை நாங்களே தண்டிச்சிட்டோமே என்றதும் நடேசனின் முகத்தை பார்க்கக்கூட முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து நின்றாள் சாரதா. இந்த நோட்டில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. ஏப்பா ஏட்டு, அந்த பையனை ரிலீஸ் பண்ணி விடுப்பா என்று கூறியதும் அங்கிருந்த தனது சட்டையை போட்டுக்கொண்டு தாங்கிய காலுடன் வெளியே நடந்து வந்தான் நடேசன். அதை பார்த்ததும் தவறை உணர்ந்த சாரதா, தம்பி, என்னை மன்னிச்சிடு. நீ எங்கேயும் போக வேண்டாம். திரும்ப என் வீட்டுக்கே வந்துவிடு என்று கூறினாள் சாரதா. அதை கேட்டதும் நடேசன், நான் உன் பொண்ணை இந்த 2 கையால் பிறந்ததிலிருந்து தூக்கி வளர்த்திருக்கிறேன். ஒரு நாளும் உன் மகளை என் மனைவி ஸ்தானத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் எனக்கு தோன்றியதே இல்லை. அப்படி இருக்க இவ்வளவு நடந்த பிறகும் கூட நான் அந்த வீட்டிற்கு வருவது முறையல்ல. எனக்கு எது நிரந்தரமோ நான் அங்கு செல்கிறேன் என்று தாங்கிய காலுடன் கனத்த இதயத்துடனும் சாலையை கடக்க சென்றபோது எதிரே வந்த பேருந்தை கவனிக்காத நடேசன் பேருந்து மோதி அந்த இடத்திலேயே உயிரிழந்தான். அதனை பார்த்ததும் சாரதாவின் கண்கள் இரத்த வெள்ளத்தில் தத்தளித்தது. இருந்தும் என்ன பயன்? ஒருவரின் சந்தேகம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு உயிரையும் கொல்லும் என்பதை சாரதா அன்று புரிந்து கொண்டாள். இன்றைக்கும் சில வீடுகளில் டீனேஜ் என்ற பருவ வயதை நெருங்கிய பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்டிப்பு என்ற பெயரில் அதிகமாக கண்டித்து திருத்த முயலும்போது இது போன்ற பிரச்சனைகள் வருவது இயல்பு. குழந்தை பருவத்தில் தாயாக இருப்பவள் பருவ வயதில் தோழியாக மாற வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்ல நாம் கேட்பது உண்டு. அப்படித்தான் பருவ வயதை எட்டிய பிள்ளைகளிடம் மிகவும் கண்டிப்புடன் பெற்றோர்கள் நடந்து கொள்ளும்போது பெற்றோரின் மீது பிள்ளைகளுக்கு வெறுப்பை உண்டாக்குமே தவிர அந்த கண்டிப்பிற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை பிள்ளைகள் அந்த பருவத்தில் தெரிந்து கொள்வது கிடையாது. பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வைக்கின்ற தேவையற்ற சந்தேகத்தால் சில நேரங்களில் பிள்ளைகள் தங்களின் பிரச்சனைகளை பெற்றோரிடம் கூட சொல்லாமல் மறைப்பது உண்டு. எனவே பிள்ளைகள் எந்த வயதிலும் பெற்றோரிடம் தயக்கமின்றி தங்களின் குறைகளை தங்களின் பிரச்சனைகளை கூறும் வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இந்த கதைக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஹைப்புங்கிற பட்டனில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான பாயிண்ட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் கருத்துக்கள் எனது ஒவ்வொரு வீடியோவிலையும் இறுதியில் நீங்கள் அனுப்பிய கருத்துக்களை நான் பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.